என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில், உன்னிடத்தில் இருக்க வேண்டும். என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன். அந்த வாய்ப்பு உனக்கும் கிடைத்துள்ளது. தப்ப விட்டு விடாதே. நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சற்று காலங்களில் கிடைத்துவிடும். உன் வீட்டில் விளக்கு ஏற்றி விட்டேன். இனி எல்லாம் நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பா கோருகிறேன். உன் துயர் நீக்க உன் இல்லம் தேடி வருகிறேன். உன் கவலை மறந்து கடமையை செய். பலனை நான் தருவேன். அந்த பலனில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடையை காண்பாய். உன்னை எதற்காக பிறர் விட்டு சென்றார்கள் என்ற அர்த்தத்தை கூட உன்னால் அதில் முழுமையாக உணர முடியும். ஏனென்றால் பல வெற்றிகள் லட்சக்கணக்கான கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் என்பது இந்த உலகத்தின் தீர்க்கமான நியதி. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு வெற்றி கிடைத்து உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்து விடாதா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல் நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தரப்போகிறேன் என்று அர்த்தம். உன் கண்களில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. வரவும் விடமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை என்றுமே கவலைப்படக்கூடாது. யாராலும் விதியை வெல்ல முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் அந்த விதியின் தாக்கத்தை குறைத்து அனுபவிக்க முடியும். நான் அதற்காக தான் உங்கள் அருகே வந்திருக்கிறேன். உங்கள் விதியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு. நம்மை சுற்றி எப்பொழுதுமே உள்ள மனிதர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்குண்டான தாக்கம்தான் நம்முடைய உடம்பிலும் வந்து சேரும். வாழ்க்கையில் பலங்கள் எவ்வளவு இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே நம்மால் மேலும் மேலும் போராட முடியும் இந்த உலகத்தில். எனது பிள்ளைகள் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். என் பிள்ளைகளை கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் கை தூக்கி விடவே நான் அவதரித்தேன். உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீதிருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாயே. நீ இன்னும் சற்று காலத்திற்கு சகித்துக்கொள். நம்பிக்கையுடன் இரு. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரை கொடுப்பவன் நான். உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் சாய் தேவா இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதே. உங்கள் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்தில் ஆத்மாவாக உள்ளேன். சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆழ் மனதில் இருந்தும் வரும். அதில் இருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பட்டாய்.
அதாவது என்னுடைய செயல்பாட்டை நிறுத்துவேன். உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பாய். உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் உணருவாய். அதை உணரப் போகிறாய். புரியவில்லையா? அற்புதம் நிகழப் போகிறது உன் வாழ்க்கையில். இது சத்திய தேவனின் சத்திய வாக்கு. எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் வேண்டாம். சற்றே நிறுத்தி விடுவோம். வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்திருக்கிறீர்கள் என்ற உன்னுடைய ஆதங்கங்கள் புரிகிறது. யாருக்கு எதன் மீது பற்று அதிகமாக இருக்கிறதோ அதன் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். லோபி ஏதோ ஓரிடத்தில் தான் மறைந்து வைத்திருக்கும் பொருளை பற்றியே இரவும் பகலும் மனதில் அசை போட்டுக் கொண்டிருப்பான். காதலன் காதலியை பற்றியும் காதலி காதலனை பற்றியும் சதா நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதே போல்தான் என்னை எப்போதும் மனதில் அதே ஏக்கத்தோடும் தவிப்போடும் தேடும் மனநிலை உங்களுக்கு வர வேண்டும். இமை பொழுதமும் மறந்திருக்கேன் என்று சொல்லும் அளவுக்கு என்னை நினைவில் நிறுத்தும் வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் தேடல் என்பது எதனை நோக்கி போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறு. உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலையையும் நீ சரி செய். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்து கொண்டு இருக்காதே. உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும். மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்த்தை அடியோடு மறந்துவிடு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை. முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும். பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். அதனால் உன் தேடலை தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும். உன்னுடன் உன் உயிரான சாயப்பாய் இருக்கிறேன், இருப்பேன். என் உயிரான குழந்தைக்கு எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனமார ஆசை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் தேடலை விட்டு விடாதீர்கள். தேடல் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தேடல் இருந்தால்தான் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய். வெறுத்தவர்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அவர்களை போய் பார்க்கலாம் என்று கூட உனக்கு சில இடத்தில் தோன்றும். ஆனால் அது வேண்டாம். அதை பார்த்தால் ஒரு சில நினைவுகளும் அவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தியதும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர நல்ல காலம் அல்ல. அது உங்களுடைய தேடலை சற்று தடுத்து நிறுத்திவிடும். ஆகையால் அந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். 2 நிமிடம் அந்த நேரத்தில் என்னை பற்றி யோசியுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன் என்று உங்களிடம் வாக்களித்ததை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை முடியும் முன்னர் ஒரு முறையாவது உங்களை சந்திக்க வைப்பேன். அப்போது யார் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று புரியும். அந்த ஏக்கங்களும் அவர்கள் அந்த நொடியில் தெரிந்து பார்ப்பார்கள். இப்போது உன் மனநிலை எவ்வாறு உள்ளது?
அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதை நான் அறிவேன். நீ தேடி செல்வதை விட உன்னை தேடி வருவர் மீதுதான் நீ அதிகம் அன்பு செலுத்த வேண்டும். இன்று உன்னிடம் அன்பாக இருப்பார்கள், நாளை வேஷம் என்று தெரிந்தால் அது உன்னால் தாங்க முடியாது. அதனால்தான் முன்கூட்டியே எச்சரிக்கிறேன், இது ஒரு மாயை உலகம். எல்லா விதமான மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்படி இருந்தால்தான் எதற்காக வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ காத்திரு. மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வா. அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா. அதாவது இப்போது இருக்கும் சூழ்நிலையில் வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன். வாக்குவாதம் ஒருபோதும் வேண்டாம். வாக்குவாதம் செய்வதால் அதை கேட்பவர்களின் மனம் தடுமாறுமே தவிர அவர்களுடைய எண்ணம் நீங்காது ஒருபோதும். பொறுமையாக இரு. அவர்களுக்கென்று ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். அந்த சூழ்நிலையில் அவரை அதை உணர வைப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக வாழ்கிறேன். எப்படி வெறுமையாய் நின்று கொண்டிருப்பேன்? உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது. மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயே? கஷ்டம் யாருக்குதான் இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். வேற எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர் பாலம் நடக்கப் போகிறது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னரே சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்துவிட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். மேன்மை நிச்சயமாக உண்டாகும். துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே. இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நம்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். இவ்விஷயத்தை அனைவரும் நன்கு நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமானவற்றை தள்ளிவிட வேண்டாம், கேட்டு கடைபிடிக்க வேண்டும். துன்பம் வராமல் இருக்காது, வரும். வந்த போது நிலைமையை இன்னும் மோசமாக்கலாகாது. நல்லவற்றை கூறுபவர்களின் பேச்சை ஏற்று பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் மேன்மை உண்டாகும். நம் வாழ்க்கையில் மேன்மை இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர முடியும்.
உன் மனம் என்பது இப்போது கனந்த அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்து விட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. என் உயிர் நீ. உன்னை எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய். ஒருவர் பாபாவிடம் பக்தி செலுத்தலாம், செலுத்தாமலும் இருக்கலாம். தட்சிணை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆயினும் தயாசாகரமும் ஆனந்த புற்றுமாகிய சாயி எவரையும் வெறுத்து ஒதுக்குவது இல்லை. பூஜை செய்யப்படுவதால் அவர் ஆனந்தம் அடைவதில்லை. அவமதிப்பு செய்யப்படுவதால் துக்கப்படுவதும் இல்லை. எங்கே ஆனந்தத்திற்கு இடமில்லையோ அங்கே துக்கம் எவ்வாறு இடம் பிடிக்க முடியும்? இது பரிபூரணமான இரட்டை சூழல்களில் இருந்து விடுபட்ட நிலையொன்றா? மனதில் எந்த எண்ணத்துடன் ஒருவர் வந்தாலும் சாய் அவருக்கு தரிசனம் தந்து அவருடைய பக்தியை வென்று விடுகிறார். இது சாயின் அற்புதமான சக்தி. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன். நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். சில நாட்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் விரும்பியபடி எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். சத்தியமாக நடக்கும். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகளோ தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும். என் வழிகள் உன்னுடையதை விட சிறந்தவை. உன் எதிர்காலத்தை நான் அறிந்து அதற்கேற்றபடி வழிவகுப்பேன். ஆனால் உனக்கு உன் எதிர்காலம் பற்றி தெரியாது. அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னை சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிலையிலும் மறவாதே. நான் இருக்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய். நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மறந்திட வேண்டாம். நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு சிறந்த மனிதர்களாக இருப்பார்களா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள்
யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து பறித்து விட்டேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து என்னுடைய மடியில் ஓய்விடக் குழந்தையே. உன்னுடைய பூஜையால் இன்று நான் சந்தோஷமாக உள்ளேன். என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் வேறு வழியில் சந்தோஷப்படுத்த போகிறேன். ஓரிரு நாட்களில் அதற்கான முன்னறிவிப்பை உனக்கு தருகிறேன். இதோ உனக்கான வெற்றி பாதை. இனி நீ இன்பமுடன் பயணிக்கலாம். உன் சாயப்பாவுடன். நான் உன்னை ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கும் ஏக்கம் எனக்கு தெரிகிறது. உன்னுடைய ஒவ்வொரு குமுறல்களும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது என்று மட்டும் நீ நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு கணமும் நீ எந்தெந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய், தினமும் அக்னியில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் ஏன் பாபா எதையுமே செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கு பிறகும் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். அதாவது இப்போது ஒருவனுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அவன் முழுமையாக ஒரு பிரச்சனையை கையாள தயாராகுவான். அப்பொழுது எந்த பிரச்சனையுமே அவனால் சந்திக்க முடியாத இருந்த நிலையில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகிறான். அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் அந்த கஷ்டத்தை வேறு ஒரு பார்வையில் இருந்து யோசனை செய்வான். அப்பொழுது அதற்கு அதை சமாளிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை அவன் தீட்டுவான். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் எதையும் யோசிக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழு மனதுடன் செய்து முடிப்பான். ஆகையால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்றுமே வாழ்க்கையில் ஒதுக்க வேண்டிய 6 விஷயங்கள் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருக்க வேண்டும். அதாவது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பேராசையை விட்டு நிறைமனமாக இருக்க வேண்டும். சினத்தை விட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை விட நேர்நிறை உணர்வாக இருக்க வேண்டும். வஞ்சகத்தை தூக்கி எறிந்துவிட்டு மன்னிப்பவனாக இருக்க வேண்டும். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான்.
ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் அதை அத்தோடு முடித்து விடுங்கள். மறுபடியும் அதை பற்றி பேசவோ மற்றவர்களிடம் அதை பற்றி சொல்லவோ அதில் இருந்து உங்கள் வாழ்க்கை பாடத்தை பிறருக்கு எடுத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவதோ வேண்டாம். ஒரு தவறான விஷயம் நமது வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது மிகவும் தவறான ஒன்று. அந்த தவறில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் உங்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையும் ஒரே போலானது இல்லை. பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகள். ஒருவருக்கு கை இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கால் இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கண் இல்லை என்ற பிரச்சனை. அப்படி இருக்கையில் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் பிறருக்கு, அதாவது பிறருடைய பிரச்சனையில் வரும் ஒரு வழியாக நிச்சயமாக திகழாது. நீங்கள் ஆறுதல் கூறலாம், ஆனால் வழிகளை யோசிக்க வேண்டியது அவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையில் உள்ள குறைகளும் நிறைபாடுகளும் தெரியும். எந்த ஒரு கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நேர்மறையாக வேண்டினார். உங்களை சுற்றி எத்தனை மனிதர்கள் தீங்கு சக்தியுடனும் தீங்கு யோசிப்பவர்களாகவும் இருந்தாலும் கூட நீங்கள் அதே போல் இருக்க தேவையில்லை. நீங்கள் சற்று மாறுபட்டிருங்கள். ஏனென்றால் என்னுடைய குழந்தை வழக்கமாக இருக்கும் மனிதர்களை விட மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களை அவர் திருத்துவார். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள். யார் உங்களுக்கு எந்த தீங்கு வேணாலும் செய்யட்டும், நாம் நல்லதே நினைப்போம். என்னை ஏளனமாக பேசியவர்களும் திட்டியவர்களும் ஏராளமானவர். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் ஓடோடி போகிறேன். ஏனென்றால் அவர்களை காக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதே போல்தான் என்னுடைய பிள்ளையும். இன்று காலை ஒருவன் உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டு போகிறான் என்றால், மாலையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் செல்ல வேண்டும். அனைத்து மனிதர்களையும் அன்போடு பாருங்கள். ஆனால் அந்த அன்பையை சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மாறிவிடாதீர்கள். அனைத்து மனிதர்களுடைய மனதும் ஒரு சிறிய அன்பிற்காக மட்டும்தான் இயங்குகிறது. சிறிய அன்பு மற்றும் பாராட்டு. ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனையை எண்ணாமல் பிற மனிதர்களை பாராட்ட செய்தால் நிச்சயமாக பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும். இதை சில மனிதர்கள் உணர்ந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இடத்திலும் வராது. ஏன் உன் வாழ்க்கை மீது இவ்வளவு கோபம்? கோபத்தால் என்ன சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபம் என்றுமே வேண்டாம். கோபக்காரனுக்கு புத்தி செயல்படாது என்று பெரியவர்கள் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். நாம் கோபப்படும் போது நம்முடைய புத்தி எதை பற்றியும் யோசிக்க முடியாது. அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு யோசனையை எடுத்தாலும் அதை தாறுமாறாக தான் போகுமே தவிர நிச்சயமாக நல்ல நோக்கத்தில் செல்லாது. கோபமாக இருக்கும் போது எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு சத்தியத்தையும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால்
நாம் கோபமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் மிக மோசமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவிலோ கொடுக்கும் சத்தியத்திலோ அதில் என்ன நேர்மறை எதிர்மறை இருக்கிறது என்று தெரியாது. அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு அதை நாம் முடிக்க முடியாமல் போய்விட்டால் அது ஒரு கஷ்டமாக மாறிவிடும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் என்னுடைய பிரச்சனை. அப்படி இருக்கையில் நீங்கள் எதை நினைத்தோ கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கான வசந்தமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை கண்கலங்க விடமாட்டேன். இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லாஹ்.